என் அப்பாயி சொல்லும், நான் விதைய தேடி நல்லதா பார்த்து ஒண்ணு ஒண்ணா பொறுக்கி எடுத்துக்கொண்டு விதைச்சேன். அதுல பாதி விதை முளைக்கல. ஆனா இதெல்லாம் எங்க முளைக்க போதுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி குப்பையில போட்டேன். அதெல்லாம் எவ்ளோ தள தளன்னு வளர்ந்து நிக்குது பாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்ப இத நீங்க சொன்னது மனுஷங்களுக்குமே பொருந்தும். மனுஷங்கள்ட்ட இருக்கு, இல்லைன்னு பார்க்காம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கணும். இல்லாதவங்க எப்போதுமே இல்லாதவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கும் எல்லாம் வந்து சேரும். அந்த மாதிரி என் பழைய வீட்ல இருந்து இந்த பாட்டெல்லாம் நான் கொண்டுட்டு வந்தேன். இப்ப நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால, நான் விதை போட்ட தொட்டி எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டுட்ட குடுத்து அனுப்பிட்டேன். இது 1, 2 இருந்தத நான் எங்க வீட்டு பால்கனில வச்சிருந்தேன். அத நான் கவனிக்க கூட இல்ல. இடையில மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் 1 வாரம் கழிச்சு பார்த்தா, அந்த தொட்டி ஃபுல்லா நெறையா குட்டி, குட்டி செடியா முளைச்சிருந்துச்சு. நான் அதுல விதையே போடல. போன வருஷம் நான் போட்ட விதை முளைக்கலைன்னு தூக்கி போட்டது, இந்த வருஷம் மழை பெஞ்சதும் அது தானா முளைச்சு தள தளன்னு நின்னுச்சு. இத பார்த்ததுமே எனக்கு எங்க அப்பாயி சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க அப்பாயி சொன்ன அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய உண்மையான, ஆழமான கருத்து என்னன்னு, அத அனுபவிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.